Good morning, children. This is the fourth part. Involve the disease எப்படி வருது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம airborne disease we are going to study as a tabular column. Airborne disease. What is airborne disease? The disease which is spread through, transmitted through air. That is called airborne disease. இப்போ ரீசெண்டாக ஒரு டிசீஸ் நடமாடிட்டு இருக்கு, அதுக்காக தான் ஸ்கூல் லீவ் எடுத்துருக்கீங்க. அது என்ன டிசீஸ்? Airborne disease. Airborne disease na it was mostly dangerous because through inhaling it was enter into that. அதனால தான் ப்ரிகாஷனரியாக நம்ம வந்து நிறைய நாள் லீவ் போட்டு வீட்டிலேயே உட்காந்துருக்கோம். சரியா? வேர்ல்டு வைடு அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ disease common cold first. It is causative organism rhinovirus. Mode of transmission droplet infection. Dropletனா என்ன? நம்ம பேசும்போது தும்பும் போது ட்ராப்பாக வெளியில் வரும் இல்லையா, அதுதான் வந்து ட்ராப்லெட். ஆர்கன் அஃபெக்டட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய அப்பர் பார்ட். ஸோ சிம்டம் என்ன இருக்கும்? ஃபீவர், காஃப், ரன்னிங் ரோஸ், ஸ்னீசிங் அண்ட் ஹெட் ஏக் தெரியும் நமக்கு. இன்ஃப்ளூயன்ஸா, மிக்ஸோ வைரஸஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான். அடுத்து ஃபீவர், பாடி பெயின், காஃப், சோர் த்ரோட், நேசல் டிஸ்சார்ஜ், ரெஸ்பிரேட்டரி கன்ஜெஷன். ரெஸ்பிரேட்டரி கன்ஜெஷன்னா என்ன? மூச்சு திணறல் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சிம்டம் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது பாருங்க. சோர் த்ரோட் வருது இன்ஃப்ளூயன்ஸால. அடுத்து மீசல்ஸ், ரூபெல்லா வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ், ரேஷஸ் இன் ஸ்கின், காஃப், ஸ்னீசிங், ரெட்னஸ் ஆஃப் ஐ, நிமோனியா, பிராங்கைட்டிஸ் இதெல்லாம் வரும் மீசல்ஸ். ஸோ மணல்வாரி அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மம்ஸ், மிக்ஸோ வைரஸ் பேராட்டிடிஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பேராட்டிட் கிளாண்ட். பேராட்டிட் கிளாண்ட்னா சலைவரி கிளாண்டில் ஒரு பகுதி, அதுதான் பேராட்டிட் கிளாண்ட். மூவ்மெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா அது ஜாஸ் பக்கத்தில் தான் இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ஜாஸில் தான் இருக்குது, அதனால மூவ் பண்ண முடியாது. சிக்கன் பாக்ஸ், வெர்சிலா ஜோஸ்டர் வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், எரப்ஷன் ஆஃப் த ஸ்கின், ஃபீவர் அண்ட் அன்ஈசினஸ். சிக்கன் பாக்ஸ்னா அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மணல்வாரி அம்மை வந்து வேர்க்கூர் மாதிரி இருக்கும், சிக்கன் பாக்ஸ் அதை விட கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இதான் அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏர். இங்கே பாருங்க சிக்கன் பாக்ஸ் சிம்டம்ஸ். ஓகேவா? தென் டியூபர்குலோசிஸ், ஹவ் இட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறக்காக, ஏர்பார்ன் டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். நம்ம மேலே படித்த எல்லா இதுவுமே அப்படிதான் இன்ஹேலிங் மூலமாக வரும் ஏர்பார்ன் டிசீஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ நேசல் பாசேஜ் வழியாக போகிறதுனால தான் லங்ஸ் தான் முக்கால்வாசி அஃபெக்ட் ஆகுது. சிம்டம் பாருங்கள், டியூபர்குலோசிஸ் சிம்டம் பாருங்கள். ஃபீவர், சில்ஸ், வெயிட் லாஸ், பெயின், ஃபெட்டிக்னா டயர்ட்னஸ், ஹீமோப்டைசிஸ் அப்படின்னா என்ன? துப்பும்போது ரத்தம் வரும். நோ அப்படைட், வயிறு பசியே இருக்காது. காஃப் கண்டினியூஸாக இருக்கும். இரிட்டபிலிட்டி, அதான் வந்து என்னது இதோடைய சிம்டம். இன்னும் என்னென்ன ஏர்பார்ன் டிசீஸ் இருக்குது பாருங்கள். டியூபர்குலோசிஸ் இப்போ தான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பிக்சர்லேயே போட்டிருக்கேன். அடுத்து டிப்தீரியா, கார்னிபாக்டீரியம், டிப்தீரியே எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டாக தான் இருக்கும் ஏர்பார்ன். ஃபீவர், சோர் த்ரோட், சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ். ஸோ இது எல்லாமே வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதெல்லாம் சிம்டம் ஓராரில் சேமாக இருக்கும். டியூபர்குலோசிஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வூப்பிங் காஃப், கக்குவா நீர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொர்டிட்டிலா பெர்டூசிஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். மைல்டு ஃபீவர், சிவியர் காஃப், எண்டிங் இன் வூஃப், அதாவது இப்படி இழுத்துட்டே போகும் இருமல், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். அடுத்து வாட்டர்பார்ன் டிசீஸ், டிசீஸ் விச் ஸ்ப்ரெட் த்ரூ வாட்டர். அந்த வாட்டரில் வந்து இந்த வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ்க்கு பேர் தான் வாட்டர்பார்ன். போலியோமைலட்டிஸ் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். அஃபெக்ட் பண்ணுற ஆர்கன் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைக்ரோப்ஸுக்கும் ஒவ்வொரு ஆர்கன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஏர்பார்ன் எல்லாமே ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் தான் இல்லையா, ஏர் வழியாக போகிறதுனால. ஸோ போலியோமைலட்டிஸ் இட் வாஸ் அஃபெக்ட் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பிரெயினில் உள்ள சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுது. பேரலைஸ், அதனால லிம்பெல்லாம் என்ன செய்யுது? பேரலைஸ் ஆகிடுது. கண்ட்ரோல் அண்ட் மெஷர், ஓரல் போலியோ வேக்சின் கொடுப்பாங்க. வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அதனால வரும் முன்னாடி வேக்சின் கொடுத்து ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ, கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. நாசியா, anorexia, acute fever and jaundice.
ஸோ நாசியான உமட்டல் அனராக்ஷியா அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லீப்பினஸ், அக்யூட் ஃபீவர் அண்ட் ஜாண்டிஸ். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன், ட்ரிங்கிங் chlorinated boiled water, personal hygiene. அக்யூட் டைரியா, ரோட்டாவைரஸ், கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல். இது எல்லாமே கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட் மூலமாக வர்றது. அப்படின்னா இப்போ ஒன்னொன்று போலியோ, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஹெப்படைட்டிஸ் லிவர், அக்யூட் டைரியாவில் வந்து இன்டெஸ்டைன், வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சானிடேஷன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைஃபாய்டு சைன் அண்ட் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் இங்கே. ஃபீவர், ஹெட் அண்ட் மசில் ஏக், ஸ்டமக் பெயின், confusion, exhaustion, tiredness, constipation, loss of appetite, rash made up of small pink spots on the trunk of the body. Body உடம்புல அந்த மாதிரி இருக்கு. So cholera and typhoid was given here. Cholera, Vibrio cholerae, typhoid வந்து Salmonella typhi அப்படின்னு சொல்றோம். கண்டாமினேட்டட் வாட்டர், எல்லாமே கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட்டு தான் வாட்டர் பார்ன் டிசீஸை பொறுத்தளவில். டிஷ்யூ பாருங்கள், இது இண்டஸ்ட்ரைனல் ட்ராக்ட், இதுவும் இண்டஸ்ட்ரைன். லாஸ்ட் படித்த மூணுமே இண்டஸ்ட்ரைன். ஸோ சிம்டம் டைரியா வித் ரைஸ் வாட்டரி ஸ்டூல், ஒரு கஞ்சி தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி மோஷன் போகும். வாமிட்டிங், மஸ்குலர் கிராம்ஸ், தண்ணி எச்சத்தை அதிகமாக போகிறதுனால மசில் வந்து என்ன செய்யும், பிடிச்சி இழுத்துக்கும். நாசியான உமட்டல், டீஹைட்ரேஷன், பாடியில் உள்ள தண்ணியெல்லாம் போயிடும் இல்லையா, அதனால. ஹை ஃபீவர், வீக்னஸ், அப்டோமினல் பெயின், ஹெட்ஏக், லாஸ் ஆஃப் அப்படைட், ரேஷஸ் ஆன் செஸ்ட் அண்ட் அப்பர் அப்டோமன். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன் அந்த சிம்டம், அது மாதிரி தான். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன், சானிட்டரி கண்டிஷன், ஹைஜீன். ஸோ இந்த டயரியா சிவியராக இருக்கிற கேசஸ் மட்டும் we have to treat with rehydration solution, intake of ORS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பிக்கு ஒரு சில இது கொடுப்பாங்க. டைஃபாய்டு ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. நவடேஸ் டைஃபாய்டுக்கு வந்து வேக்சின் கூட இருக்கு. வெக்டார் பார்ன் டிசீஸ். So this is, and the vector is an agent that acts as an intermediate carrier. ஏதாவது ஒரு ஆர்கானிசம், ஒரு அனிமல் வந்து நடுவில் இருக்கும், கேரி பண்ணிட்டு போகும். பட் that animals are not affected by the particular disease. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் தான் வெக்டார் பார்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியா கொடுத்துருக்கு, நமக்கே தெரியும், இட் இஸ் காஸ்ட் பை மஸ்கிட்டோனால தான் வருது இது இல்லையா. ஸோ அப்போ மஸ்கிட்டோ வந்து ஒரு இன்டர்மீடியட், ஒரு கேரியராக இருக்குது ஹியூமனுக்கும் அந்த பேரசைட்டுக்கும் இல்லையா. ஆக்சுவலாக மஸ்கிட்டோ பைட்னால வர்றதில்ல, மஸ்கிட்டோவில் இருக்கிற அந்த மலேரியல் பேரசைட் வந்து மஸ்கிட்டோ மூலமாக நமக்கு வருது. அதான் பேரசைட் பிளாஸ்மோடியம், அந்த பேரசைட்டுக்கு பேர் பிளாஸ்மோடியம். ஸோ தெர் ஆர் 4 பிளாஸ்மோடியம் இஸ் தர். வைவாக்ஸ், அதாவது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியா ஃபால்சிபோரம், பிளாஸ்மோடியா ஓவியல். So all kinds of plasmodium is spread through the bite of an insect. Female Anaphylaxis mosquito. Symptom வந்து பார்த்தீங்கன்னா headache, nausea, muscular pain, chillness, shivering இதெல்லாம் இருக்கும். quinine drugs வந்து யூஸ் பண்ணுறாங்க மலேரியல் பேரசைட்டை வந்து எடுக்க. ஆன்டிபயோட்டிக் வந்து அதுதான். This picture shows the symptom of malaria. Fatigue, tiredness. வேற எதுக்கும் மீனிங் தெரியல. ஸ்ப்ளீன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டன் சாப்பிட்டீங்கன்னா தெரியும், அது என்னன்னு சொல்லுவாங்க, சௌரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன் வந்து நம்ம பாடியில் உள்ள டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் அன்டாக்சிக்காக மாற்றும். ஸோ அதனால இந்த பிளாஸ்மோடியம் உள்ளே இருக்கிற பிளாஸ்மோடியத்தை இது கில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதனால இட் வாஸ் கெட் என்லார்ஜ்ட். அது என்லார்ஜ் வேலை அப்நார்மலாக செய்கிறதுனால இட் வாஸ் என்லார்ஜ்ட். சிக்கன் குனியா, this is also caused by virus, but it is transmitted through Aedes aegypti mosquito மூலமா தான். டே டைமில் பைட் பண்ணுற மஸ்கிட்டோ மூலமாக போகுது. மலேரியா வந்து நைட் டைம் பைட்டிங் மஸ்கிட்டோ, அது வந்து அனாப்ளிஸ் மஸ்கிட்டோ, இது வந்து ஏடிஸ். இது வந்து ஜாயிண்ட் பெயின், பாடி ரேஷஸ், ஹெடேக், ஃபீவர், இதுதான் மெயின். பட் the joint pain was last for long time. ரொம்ப லாங் டைம் வரைக்கும் அந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கும் ஃபீவர் போயிட்டாலும். டெங்கு, பேக்போன் ஃபீவர், பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. இன்டென்ஸ் ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின் தாங்கவே முடியாமல் வரும் மசில் பெயின்.
transmitted by Aedes aegypti. Incubation period 5 to 6 days. High fever, headache, muscle and joint pain, rashes, hemorrhage, fall in blood platelet count. The blood platelet count the main. Dengue la வந்து blood platelet குறையுதா அப்படினு பார்த்துட்டே இருப்பாங்க. Vomiting and abdominal pain, difficulty in breathing, minute spots on the skin. So இதெல்லாம் வந்து டெங்குடைய சிம்டம். ஸோ இப்போ இதோட 3 டிசீஸ் நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன டிசீஸ்லாம்? மலேரியா நைட் டைம் அனாப்ளிஸ் மஸ்கிட்டோனால, டெங்கு சிக்கன்குனியா ஏடிப்ஸ், அது வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோனால டே டைம் பைட் பண்ணுற மஸ்கிட்டோனால இல்லையா. ஃபைலேரியா இட் இஸ் காஸ்ட் பை எ நெமட்டோட் worm. உச்சரேஷியா பேங்க்ரோப்டி. மலேரியா வந்து பிளாஸ்மோடியங்கிற புரோட்டோசோவன் பாராசைட், மற்ற ரெண்டும் வைரஸ். இப்போ ஃபைலேரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நெமட்டோட் வார்ம், நெமட்டி ஹெல்மிந்தஸ்ன்னு சொல்லுவாங்க, ரவுண்ட் வார்ம் அந்த மாதிரி டைப். ஸோ லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் வந்து இது வந்து அட்டாக் பண்ணுது. நம்மளுடைய லெக்கில் தான் வந்து அநேகமாக இது வந்து இன்ஃபெக்ட் ஆகும். பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் கியூலக்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோ பைட் பார்த்தோம். இப்போ அனாப்ளிஸ், ஏடிஸ், இது கியூலக்ஸ். ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிம் கிளாண்ட். அப்புறம் கிரானிக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா லெக், ஸ்க்ரோட்டம், அதாவது ரீப்ரடக்டிவ் ஆர்கன்லாம் சொல்லாக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆர்ம் பார்த்தீங்களா, இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆக்சுவலாக லெக்கில் தான் வந்து நமக்கு எண்ட் ஆகுது. இப்போ பாருங்க கம்ப்ளீட்டாக ஸ்வெல்லாயிருக்கு. அந்த அதோடைய உள்ளே இருக்கிற அந்த பிளட் வாஸ்குலர் சிஸ்டத்தை எடுத்து காமிச்சிருக்கு, உள்ள நெமட்டோட இருக்கு பாருங்க. ஓகேவா? சரி, இங்கே டெங்கு ஃபீவருடைய சிம்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரேஷ், ஜாயிண்ட் பெயின், மசில் ஏக், பேக் பெயின், ஃபீவர், ஐ பெயின், ஹெடேக், இதெல்லாம் வந்து அதுக்கு காமன் சிம்டம். மஸ்கிட்டோ ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். நம்ம மஸ்கிட்டோ பைட்டை ப்ரிவென்ட் பண்ணிட்டாலே we can avoid these kind of vector-borne disease. மஸ்கிட்டோ ரெப்பலன் நெட்டு, ஸ்க்ரீனு, மஸ்கிட்டோ ஆயின்மெண்ட்டு, தென் அதாவது வாட்டர் டேங்க், பாட், ஃப்ளவர் பாட், இதில் இந்த கலெக்ஷன் ஆஃப் வாட்டரை வந்து we have to avoid, இல்லாட்டி கவர் பண்ணணும். ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைடு, அடுத்தது சிட்ரோனெல்லா ஆயில் அப்ளை பண்ணோம்னாலே நமக்கு வந்து இது ப்ரிவென்ட் பண்ணலாம் மஸ்கிட்டோ பைட் அப்படி சொல்கிறாங்க. டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். இப்போ மஸ்கிட்டோ பைட் வெக்டார் பார்ன் பார்த்தோம். இப்போ அனிமல்ஸ் மூலமாக போகிறது டிசீஸ் வருது. ஸ்வைன் ஃப்ளூ. இட் வாஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பிக்ஸ். பன்றியிலேருந்து வந்தது. காஸ்ட் பை H1N1 வைரஸ். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் பை இன்ஹலேஷன், மூச்சு இழுக்கு மூலமாக. ஸ்னீசிங், காஃபிங் ஃபீவர், நேசல் செக்ரீஷன், ஃபெட்டிக், ஹெட்டேக், சோர் த்ரோட், ரேஷஸ் இன் த பாடி ஏக், சில்ஸ், nausea, vomiting, diarrhea, shortness of breath. These are some symptoms of swine flu. Okay, prevention and control. Nasal spray vaccine, அதாவது congestion இருக்கிறதுனால nasal spray, nasal nostril வழியா vaccine பண்ணலாம். Close contact with the person suffering from flu. Intake of water and fruit juices will help prevent dehydration. Plenty of rest, அதான் important. Wash hands and practice food hygiene இல்லையா, இப்போ சொல்கிறாங்கல்ல அதை மாதிரி. Avian influenza caused, this is also caused by viruses. More or less same symptom தான் இருக்கும். Open air markets, open airல மார்க்கெட் போடுறாங்களே, where infected birds are sold, அந்த மாதிரி பேர்டு, இந்த அதாவது கோழி, இந்த அனிமல் பேர்ட்ஸ் விற்பாங்கல்ல, இந்த போல்ட்ரி ஃபார்மில் இருந்தால் வருது, அதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், பண்ணணும். இந்த மாதிரி இன்ஃபெக்டட் போல்ட்ரியை வந்து போட்டுறக்கூடாது, அது மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து